Konnichiwa and welcome back to another video. ஜனவரி 29 ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 3 தமிழ் டப் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே Jan 29 முதல் 2 எபிசோடே தமிழ் டப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தமிழ் டப்பிங் எபிசோடை பார்த்ததுக்கப்புறமா அந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா, இதை பற்றின தனிப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் தமிழ் டப்பிங் பார்க்கலன்னா கிரஞ்சோட போய் பாருங்கள். கிரஞ்சோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பேச வீடியோ வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றின கண்டென்ட்களை பெற்றுக்கொள்ள கூடிய இருக்கும். ஸோ ஓரா பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜேஜிகியோட சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிரஞ்சரோட தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் 3லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1 சீசன் 2ல் எந்தெந்த முக்கியமான கேரக்டருக்கு எந்தெந்த வாய்ஸ் வந்து இருந்துச்சோ அதே வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆனால் மாக்கிக்கு மட்டும் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை பற்றி லாஸ்ட்டாக பேசலாம். இதுலேயும் யூஜியோட வாய்ஸாக இருக்கட்டும், ஜோஸோட வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன்லாம் பார்த்து அதே வாய்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்கானுங்க. அது ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் புதுசாக இருக்கிறாங்க. அது நம்ம யூட்டா மட்டும் இல்லாமல் ஹக்காரி வருவார். அவர் அங்கே எபிசோட் 5ல் வருவார். ஸோ இந்த பெஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் யூட்டா மட்டும் இல்லாமல் நவோயா செனின் அவரையும் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த 2 கேரக்டருக்குமான வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, நவோயா செனினுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஒரு டப்பிங் கொடுத்துருக்கானுங்க. பட் யூட்டா கொடுக்கப்பட்ட டப்பிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தோடிச்சு. பட் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ஸும் எனக்கு வந்து பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நவோயா அண்ட் நம்ம யூட்டா 2 இருக்கிற வாய்ஸும் பார்த்தீங்கன்னா தாறுமாற கொடுத்துருக்கானுங்க. ஸோ தமிழ் டப்பிங் நல்லா தான் இருந்துச்சு அந்த 2 கேரக்டருக்கும். ஓகே, இப்போ இந்த மாக்கியோட மேட்டருக்கு வந்துடலாம். மாக்கிக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரகடான வாய்ஸாக இருந்துச்சு. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ஸை மாற்றி கொஞ்சம் சாஃப்டான வாய்ஸாக கொடுத்துருக்கானுங்க. பட் இந்த ஒரு சீசனுக்கு அந்த ரகட் வாய்ஸ் தான் தேவைப்படுது என்னை பொறுத்தவரையில். ஏன்னா எபிசோட் 4லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரகடான மாக்கியை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது ஃபீமேல் வேர்ஷன் ஆஃப் டோச்சி அவ்வளோ ரகடாக இருப்பாங்க அந்த மாக்கி. அண்ட் பொலன்னு பிறப்பாங்க. சும்மா ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு ஃபைட்ஸ் நிறைஞ்ச ஒரு எபிசோட் தான் அந்த எபிசோட் நம்பர் 4. ஸோ அந்த ஒரு எபிசோட்டுக்கு கொஞ்சம் அந்த ரகடான ஒரு வாய்ஸ் இருந்திருக்குன்னா இன்னும் நல்லா வந்து அந்த மாக்கியோட கேரக்டரை எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கும். பட் இந்த சீசனில் அதை மாற்றினது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. இது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது இந்த வாய்ஸு. இந்த ஒரு வாய்ஸ் அந்த ஒரு எபிசோடுக்கு செட் ஆகலைன்னா அவ்வளோதான், மாக்கியோட மாசான அந்த ஒரு இதே வைபே வந்து போயிடும். ஸோ அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. மேபி அந்த ஒரு வாய்ஸ் ஆக்டர் அவங்களோட ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்து ஏதாச்சும் மேஜிக் பண்ணால் கண்டிப்பாக வந்து மாக்கிக்கு அந்த வாய்ஸ் வந்து செட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நான் வந்து வாய்ஸ் நல்லாலன்னு சொல்ல வரல, வாய்ஸ் அந்த ஒரு கேரக்டருக்கு செட் ஆகலைன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான் மேட்டரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த வாய்ஸை கொடுத்துருப்பாங்கன்னா அது நல்லா செட் ஆகிடுச்சு அந்த மாக்கியோட ஒரு ரகடான ஒரு வைபுக்கு. பட் இந்த வாட்டி அது மிஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு கேரக்டர் பற்றின என்னுடைய கருத்து. இதை தவிர்த்து இந்த தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. என்னென்ன பெஸ்ட்டை கொடுக்கலுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சில தூக்கி பிடிச்சி வருவானுங்க, ப்ரோ இங்கே பாருங்களேன் 6 size 6 கண்கள்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் அது அப்படி கிடையாது. தமிழ் டப்பிங் மாற்றும் போது இப்படிப்பட்ட சேஞ்சஸ் மாற்றப்படும் தான். ஸோ இதை வந்து வழக்கமாக நடக்குறான். இதை குறைன்னு சொல்ல முடியாது. தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தமிழ் டப் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் ஒரு இங்கிலீஷில் பார்க்குற நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே என்ன இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமா எதுக்கு தமிழ் டப்பிங்கோட கம்பேர் பண்ணி நாம் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து தவிர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டப்புக்கு இங்கிலீஷ் டப்புக்குமே நிறைய வந்து பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம அப்கமிங் ஒரு சில வீடியோஸில் பேசலாம், கண்டென்ட் இருக்குது. ஸோ நியாயம் தானே, 6 size 6 கண்கள் தானே தமிழில். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்களேன். என் தமிழில் சொல்கிற தப்பா? அப்படி இல்லையே. ஏதாச்சும் ஸ்கிரிப்டில் வந்து மாற்றிருந்தால் வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணலாம். பட் இவங்க அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மேட்டரு. அண்ட் ஒரு சிலர் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு மைனஸை வந்து தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில நபர்களுக்கு இந்த ஒரு கருத்து சமர்ப்பணம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டப்பிங் பற்றின கருத்து. தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு என்னோடய ரேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ வழக்கமாக வந்து ஜுஜுட்சு கைசன் தமிழ் டப்பிங் சொதப்பினதில்லை. அதே மாதிரி இந்த வாட்டி அவங்க சொதப்பலை. தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நான் ஜாப்பனீஸில் பார்க்கும்போது இருந்த கூஸ்பம்ஸை விட தமிழில் பார்க்கும்போது இன்னும் ஓவர் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ ஜாப்பனீஸில் பார்த்து தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது அந்த ரீவாட்ச் பண்ணுற வைப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஜோஸோ யூஜிக்கான கன்வர்சேஷன் கூட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். ஸோ தமிழ் டப்பிங் பாருங்கள். ஸோ வாரம் போகிறோட பேச்சை கேட்காம கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நான் ஒரு அடுத்த எபிசோடு தான் வெயிட்டிங். ஏன்னா ஜாப்பனீஸில் பார்த்தவங்களுக்கு அடுத்த எபிசோடில் என்ன சொல்லியிருக்கான்னு புரியலை. ஸோ தமிழில் பார்த்தாச்சும் புரிஞ்சுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இன்னும் நிறைய அனிமேஸ் தமிழ் டப் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நான் பேசணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தமிழ் டப் டு அனிமேஷனு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதில் அதை சேர்த்து ஒரு வீடியோ பண்ணிவிட்டு லிஸ்ட்டு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தனித்தனி
போட்டு விட்றேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஓவரா பேசாம வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் டேக் கேர் கைஸ் அண்ட் சைனோரா.